வணக்கம். இந்த குறிப்புகளை வச்சு நாம ஆழமா பார்க்க போற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு மாதிரி விசித்திரமான கதை, அப்புறம் காதல் பத்தி சில சிந்தனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்ம நோக்கம் இந்த இளவரசன், ஒரு பெண், ஒரு பொற்கொள்ளர் இவங்கள பத்தின கதையில இருக்கிற திருப்பங்கள், அப்புறம் காதலுங்கிறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு ஒரு தெய்வீக மர்மம்னு இந்த குறிப்புகள் எப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான். முதல்ல கதையை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு இளவரசன் வேட்டைக்கு போறான். அங்க ஒரு அழகான பொண்ணை பார்க்கறான். அவளுக்கு பொன் பொருள் ஆசைய காட்டி கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா கொஞ்ச நாள்ல அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆமா. நெறைய மருத்துவர்கள் பாக்குறாங்க. ஆனா, சரி பண்ண முடியல. குறிப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இறைவன் நாடினால் குணப்படுத்துவோம்னு சொல்ல தவறிட்டாங்களாம். அதனால சிகிச்சை பலன் தரலன்னு ஒரு கருத்து இருக்கு. ஓ, அப்படியா? அப்புறம் இளவரசன் ரொம்ப பிரார்த்தனை பண்றான். அதுக்கு பிறகு வானத்துல இருந்து ஒரு தெய்வீக மருத்துவர் வர்றார். அவர் தான் கண்டுபிடிக்கிறார் அந்த பொண்ணோட உண்மையான நோய் சமர்கண்ட் நகரத்துல இருக்கிற ஒரு பொற்கொள்ளர் மேல அவளுக்கு இருக்கிற காதல் தானு. ஆஹா, இங்கதான் கதை ஒரு மாதிரி திரும்புது இல்லையா? ஆமா. அந்த மருத்துவர் ஒரு யோசனை சொல்றார். அதன்படி இளவரசன் அந்த பொற்கொள்ளரை வரவழைக்கிறான். வரவழைச்சு அந்த பெண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவங்க ஒரு 6 மாசம் சந்தோஷமா வாழ்றாங்க. 6 மாசம், சரி. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்ப எதிர்பார்க்காத ஒண்ணு. சரிதான். 6 மாசம் கழிச்சு அதே தெய்வீக மருத்துவர் கடவுளோட கட்டளைன்னு சொல்லி அந்த பொற்கொள்ளருக்கு விஷம் மருந்து கொடுத்துடுறார். என்னது, விஷமா? ஆமா. அதனால அவனோட அழகெல்லாம் போயிடுது, பலமும் குறைஞ்சிடுது. இத பார்த்து அந்த பெண் அவனை வெறுக்க ஆரம்பிச்சு திரும்ப இளவரசன் கிட்டயே போயிடுறா. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேட்டு. ஆமா. இந்த குறிப்புல இந்த செயல ஆப்ரஹாம் அவரோட மகனை பலியிட துணிஞ்சதோடையும், மோசஸோட ஊழியரை தேவதூதர் கொன்னதோடையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. இது மனுஷங்களோட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக செயல் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலத்துல இருக்கிற கருத்துங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, இந்த தெய்வீக தலையீடு அது எழுப்புற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மொத்தத்துல இந்த கதையும் சரி, குறிப்புகளும் சரி, காதல் அப்படிங்கறத பத்தி என்ன சொல்ல வருது? காதல்னா வெறும் வலிதானா? குறிப்பு அதை ஒரு கோணத்தில் அப்படிதான் பாக்குது. அதாவது உண்மையான காதலன் இதய வழியால தான் தெரிய வருவான், இதய நோய் போல ஒரு வேதனை வேற இல்லைன்னு சொல்லுது. ஆனா இது சாதாரண நோய் மாதிரி இல்ல. காதலனோட பிணி மத்த பிணிகள்ல இருந்து வேற மாதிரி. வேற மாதிரினா? இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு பாருங்க. காதல்ங்கிறது கடவுளோட மர்மங்களை தெரிஞ்சுக்க உதவும் ஒரு வானவியல் கருவி, ஆஸ்ட்ரோலேப்னு சொல்றோம்ல. அது மாதிரி, அதாவது நட்சத்திரங்களை பார்க்க அந்த கருவி உதவுற மாதிரி, காதல் அனுபவம் நம்மள தெய்வீக உண்மைகளை நோக்கி கூட்டிட்டு போகும்னு சொல்லுது. ஓ, அப்போ எந்த வகையான காதலா இருந்தாலும் சரி, அதோட கடைசி நோக்கம் தெய்வீகமானதுன்னு சொல்றீங்களா? ஆனா அந்த இளவரசன் ஆரம்பத்துல பொன்னாசை காட்டி தானே கூட்டு வந்தான். அது எப்படி இது கூட பொருந்தும்? அது ஒரு நல்ல கேள்வி. மூலத்தோட கருத்துப்படி பார்த்தா, ஒருத்தன் எந்த உலகியல் காதலை தேடினாலும் சரி, அதுக்குள்ள ஆழமா பார்த்தா அவன் பேரன்போட அரசனை நோக்கி, அதாவது கடவுளை நோக்கி ஈர்க்கப்படுறானா. உலகியல் காதல் கூட ஒரு படியா இருக்கலாம். அதனாலதான் நம்ம காதலை பத்தி எவ்வளவு பேசினாலும் விளக்குனாலும் நாமளே காதல்ல விழும்போது, ஆஹா, நம்ம வார்த்தைகள்லாம் பத்தாதேன்னு வெக்கப்படுவோன்னு இந்த குறிப்பு சொல்லுது. அப்போ காதல்ங்கிறது தர்க்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அப்படிதானே? நிச்சயமா. அதான் சொல்லுது. நாவால விளக்குறத விட அனுபவத்துல உணர்ற காதல் தான் ரொம்ப தெளிவா புரியும்னு. தர்க்கம் காதல விளக்க முயற்சி பண்றது சேத்துல மாட்டிக்கிட்ட கழுத மாதிரி நின்னுடும்னு ஒரு உவமை கூட சொல்லுது. சேத்துல மாட்டின கழுதையா? சரி சரி. ஆமா. காதலையும் சரி, காதலர்களையும் சரி, காதலை தவிர வேற எதுவும் முழுசா விளக்க முடியாது. சூரியனை பத்தி சொல்லணும்னா சூரியனையே காட்டுற மாதிரி தான் இதுவும். அப்ப இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த குறிப்புகள் படி காதல்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, மர்மமானது. சில சமயம் நம்ம புரிதலுக்கும் தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்டது. அது வெறும் உணர்ச்சி இல்ல, ஒரு ஆழமான தேடலுக்கான ஒரு கருவியா கூட இருக்கலாம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. பாருங்க, இந்த கதையில மனுஷங்க பார்வையில தப்பா தெரியிற ஒரு செயல் அந்த விஷம் கொடுக்கறது, அது தெய்வீக கட்டளைன்னு நியாயப்படுத்தப்படுது. இதே குறிப்பு தான் காதல தெய்வீகத்தை அறியற கருவினும் சொல்லுது.
அப்போ இந்த மனித அறநெறிக்கும் தெய்வீக சித்தம்னு சொல்லப்படுறதுக்கும் இடையில இருக்கிற இந்த சிக்கலான உறவு, அன்போட உண்மையான தன்மை பத்தி உங்களுக்குள்ள என்ன கேள்விகள் எழுப்புவே? யோசிச்சு பாருங்க.